இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அட்டானமஸ் டேட்டா வேரோஸ். அட்டானமஸ் டேட்டா வேரோஸ்னா என்னன்னா, இது வந்து ஒரு ஆரக்கிள் கிளவுட் என்ன ஆஃபர் பண்ணுன்னா டேட்டா மேனேஜ்மெண்ட் சர்வீஸை வந்து ஆஃபர் பண்ணும் செல்ஃப் டிரைவிங் ஆரக்கிள்லேருந்து. இந்த சர்வீஸ் வந்து என்னன்னா, ஆரக்கிள்னாலே இது ஒரு டேட்டா பேஸ் தான், ஆக்சுவலி டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ இது நெசசரி டேட்டா பேஸ் மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணும். சிஸ்டம் ரன் ஆகிட்டு இருக்கும் போதே பேட்ச் பண்ணுறது, ஜாயின் பண்ணுறது, அப்கிரேட் பண்ணுறது, டியூன் பண்ணுறது டேட்டாவை. ஸோ இது எல்லாமே பண்ணுறது தான் இந்த அட்டானமஸ் டேட்டா வேரோஸ். இதை மாடர்ன் டேட்டா வேரோஸ்னு சொல்லுவாங்க. அட்டானமஸ்னால நமக்கு தெரியும், அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பண்ணும். அதுதான் ஆட்டோமேட்டிக்லி ஆல் நெசசரி டேட்டா பேஸ் மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ் இது பண்ணுறதுனால தான் இது அட்டானமஸ் டேட்டா வேரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இதோட மாடர்ன் டேட்டா வேரோஸ்னா என்ன? கான்டெம்பரரி டேட்டா வேரோஸ் இஸ் a technique for acquiring and storing the data that is in cloud based. Organization may analyze this data to help in decision making. As a result, many companies utilize contemporary data warehouse to improve their operational, administrative and financial procedure. அதாவது இந்த மாடர்ன் டேட்டா வேரோஸ்ல என்னன்னா, இது ஒரு டெக்னிக். எதுக்குன்னா டேட்டாஸை வந்து கிளவுட் பேஸ்டாக நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு இதை கான்டெம்பரரி டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. கான்டெம்பரரி டேட்டா அப்படின்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு ஸ்டோர் பண்ணுற டேட்டாஸ் தான். இது எதுக்குன்னா, இது நிறைய கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆப்ரேஷனல் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ண, ஃபினான்ஷியல் ப்ரொசீஜருக்காக. இதில் வந்து டேட்டா அனலைஸ் பண்ணலாம், ரிப்போர்ட் எழுதலாம், டேட்டா மைன் பண்ணலாம், மெஷின் லேர்னிங்கு, பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட்டு, இது எல்லாமே பண்ணலாம். அதே மாதிரி இந்த டேட்டா வேரோஸ் சிஸ்டம் வந்து கலெக்ட், அரேஞ்ச் அண்ட் அனலைஸ் டேட்டா ஃப்ரம் மெனி சோர்ஸ். டேட்டா வேரோஸ்லாம் ப்ரோக்ரெசிவாக இருக்கும் டூல்ஸு ஃபார் சொஃபஸ்டிகேட்டட் அனாலிட்டிக்கல் அண்ட் டேட்டா விஷுவலைசேஷனுக்கு. எலமெண்ட்ஸ் ஆஃப் மாடர்ன் டேட்டா வேரோஸு. எலமெண்ட்ஸ் டேட்டா வேரோஸோட எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, டூல்ஸு, அடுத்து வந்து கிளவுட் அண்ட் மல்டி கிளவுட் ஹைப்ரிட் கிளவுட் சொல்யூஷன்ஸ், கம்ப்யூட்டிங் அண்ட் ப்ராசஸிங். இதுதான் இதோட எலமெண்ட்ஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னன்னா, ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஃபைல் சிஸ்டம் டு ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜுக்கு ஸ்விட்ச் ஆகுறாங்கன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம வந்து ஹார்ட் டிஸ்கில் வச்சுருக்கிறது க்ளவுடில் போடுறோம்னா அது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் நம்மளால க்ளவுட்க்கு சேஞ்ச் பண்ண முடியும். அதுதான். ஸோ பிஸ்னஸ் ஆர் ஸ்விட்சிங் ஃப்ரம் அ ஃபைல் சிஸ்டம் டு ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ். The UAW must provide a comprehensive and unified set of analysis capability to across all storage level. எல்லா ஸ்டோரேஜுக்கு UAW வந்து ப்ரொவைட் பண்ணும். சொஃபஸ்டிகேட்டட் UAW வந்து என்ன பண்ணணும்னா, ஆட்டோமேட் பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டேட்டாவை இன்டூ அண்ட் அவுட். ஃபைல் சிஸ்டம்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதும் அதை வெளியில் எடுக்கிறதும். ஸோ UAI வந்து ஆட்டோமேட் பண்ணும் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டேட்டாவை ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜில் இன் பண்ணுறதுக்கு. இந்த டூல்ஸ் வந்து அப்பாச்சி ஹெச்பேஸு, அப்பாச்சி கேட்லாகு, ஹேடூப் மேப் ரெடியூஸு, அப்பாச்சி ஹைவு, அப்பாச்சி பிக்கு, அப்பாச்சி ஜூப் கீப்பர். நீங்கள் வந்து அப்பாச்சி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். லைக் ஹெச்பேஸ், ஹெச் கேட்லாக், மேப் ரெடியூஸ், ஹைவு, பிக்கு, ஜூ கீப்பர். ஓகே, இதெல்லாம் அதோட டூல்ஸு. நெக்ஸ்ட் கிளவுட் அண்ட் மல்டி கிளவுட் ஹைப்ரிட்ல பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாஸ்லாம் வந்து நம்ம கிளவுட் பேஸ்ட் பிளாட்ஃபார்மில் தான் இருக்கும். கான்டெம்பரரி டேட்டாஸ்லாம் டேட்டா வேரோஸில் வந்து கிளவுட் டு கிளவுட் இன்டர் ஆப்பரபிலிட்டியை வந்து நம்ம ஆஃபர் பண்ணணும். அடுத்து இட் ஷுட் ப்ரொவைட் இன்டர்ஆப்பரபிலிட்டி அக்ராஸ் ஆன் ப்ரெமிசஸ்க்கும் கிளவுட் சிஸ்டம்க்கும். ஃபஸ்ட்டு கிளவுட் டு கிளவுட் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ப்ரொவைட் பண்ணுறதும் இல்லாமல் ஆன் ப்ரெமிசஸ்லேருந்து கிளவுட் சிஸ்டமுக்கான இன்டர்ஆப்பரபிலிட்டியும் ப்ரொவைட் பண்ணும். Cloud platform for UAW have grown in popularity. UAW வந்து பாப்புலாரிட்டியாக க்ரோன் ஆயிருக்கு. கிரேட்டர் ஸ்டெபிலிட்டி, அஜைலிபிலிட்டி, காஸ்ட் சேவிங்ஸு, க்யூக்கராக டெப்ளாய் பண்ணுறது, காம்ப்ளிகேட் கம்மியாக இருக்கும், ரிசோர்ஸ் ரெக்கவரியாக இருக்கும். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டிங் அண்ட் ப்ராசஸிங். கிளவுட் பேஸ்ட் டிசைன் செப்பரேட் கம்ப்யூட்டேஷனல் ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரம் ஸ்டோரேஜ். கிளவுட் பேஸ்ட் டிசைன் மூலயமா நம்ம கம்ப்யூட்டேஷனல் ஆக்டிவிட்டியை செப்பரேட் பண்ணுவோம். ஃப்ளெக்சிபிலிட்டி டு query டேட்டா ஃப்ரம் எனி ஸ்டோரேஜ் டயர். எந்த ஸ்டோரேஜ் டயரில் இருந்தாலும் ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து நம்ம கம்மி பண்ணுவோம். டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப்பை, கெப்பாசிட்டியை வந்து நம்ம டைனமிக்காக இன்க்ரீஸ் ஆகும், அப்படின்னா ரெடியூஸ் ஆகும். மல்டி டயர் டேட்டா ஸ்டோரேஜ் வந்து அட்வான்டேஜாக இருக்கும். எதுக்குன்னா அனலிட்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு. மாடர்ன் டேட்டா வேரோஸோட கீஸ் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, கிளவுட் பேஸ்ட் ஆஃபர்ஸ் பில்ட்-இன் ஸ்கேலபிலிட்டி, அவைலபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஆன் ப்ரெமிசஸ் டேட்டா வேரோஸ் வந்து காஸ்ட்லியாக இருக்கும். அதனால கண்டினியூஸாக டேட்டா வால்யூம்ஸ் நம்மளால க்ரோ பண்ண முடியாது. நம்ம இதே க்ளவுட் போயிட்டோன்னா அது ஈஸியாக இருக்கும்.
டேட்டா வேர்ஹவுஸ் வந்து எனி சார்ட் ஆஃப் டேட்டாஸை கம்பைன் பண்ணும், எந்த ஸ்கேல் அப் லெவலாக இருந்தாலும். பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் வந்து யூசர்ஸ்க்கு எல்லாமே கொடுக்கும். டேஷ்போர்ட், விஷுவலைசேஷன் டூல்ஸு இது எல்லாமே சப்போர்ட் பண்ணும். அனலிட்டிக்கல் நீட்ஸ் இது மெயின்டைன் பண்ணும். இப்போ இந்த ஸ்னோஃப்ளேக் வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா வேர்ஹவுஸ் ஆர்கிடெக்சர். ஸோ உங்களுக்கு டேட்டா வேர்ஹவுஸோட ஸ்னோஃப்ளேக்னா என்னன்னு தெரியும். அந்த கொஷின் வந்து 4th யூனிட்ல இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கொஷினையும் இங்கே எழுதிடலாம். இது புதுசாக நீங்கள் படிக்கணுன்ற நீட் இல்லை அதில். ஓகே, this is about autonomous data warehouse. ஆட்டோமேட்டிக்காக எல்லா நெசசரி டேட்டாபேஸ் மெயின்டெனன்ஸும் பண்ணுறது தான் இந்த autonomous data warehouse.